ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? எடுக்க முடியாதியா? என்ன எடுக்க முடியாதா? சரி மூடுற ஓகேவா? ஓ மறுபடியும் ஓகேன்னு கேக்குற வர. வெளியே உன்ன அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி எடுப்போம், அப்படி எடுப்போம்னு சொன்னாங்க. வேஸ்டியா நீ உன்னை வச்சு இப்படிதான் எடுக்க போன்னு தெரியல. வாயா. ஊர்ல வேற ஒரே திருட்டா இருக்கு, எவனுமே மாட்ட மாட்டான். எவனாச்சும் மாட்டினா அவனை இன்னைக்கு வச்சு செஞ்சிட வேண்டியது. டேய் இல்லைங்கடா, உங்களை தான்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எதுக்கு? குடிச்சிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டுறதுக்கு. சார் தக்காளி. சார் வெங்காயம். ஏண்டா கெட்ட வார்த்தை பேசிட்டு நக்கலா பேசுறீங்களா? சரி நடங்கடா ஸ்டேஷனுக்கு. மாதம் கடைசி ஆயிடுச்சு, ஒன்றும் மாமூலும் வரல. ஏன்னா ஒரு 2 கேஸ் பிடிச்சி போட்டு பணத்தை பார்க்கலாம் பார்த்தா பார்க்க முடியாது போல. ரைட்ரே ஏட்டு வந்தாரா இல்லையா? வந்து போயிட்டாரா? நேற்றே சொன்னேன் ஏட்டுக்கிட்ட நாளைக்கு 2 கேஸ் இல்லாமல் ஸ்டேஷன் பார்க்க வராதுன்னு. கண்டிப்பாக எதனா கேஸ் பிடிச்சாதான் தான் போயிருப்பான். டேய் போங்கடா, ஒன்று போட்டனா. டேய் கையெடு. டேய் யோ யார் அவனுங்க காலை வந்து நக்கிறானுங்க? ஏந்துருக்கடா. என்னடா வேணும் உங்களுக்கு? சார் வெங்காயம். என்னது நெக்கலா? சார் தக்காளி. இன்னொரு தக்காளி. இன்னொரு அவன் இந்த மாசம் ஒண்ணுமே மாமூல் வரல. என்ன ஏட்டு நீ பாத்துக்கிற? இவனுக்கு முட்டி தண்ணி உள்ள தள்ளு இல்லாம ஏங்கிட்ட தந்து விடுற. என்ன நினைச்சுக்கிறீங்க? நானே மாமூல் வரல, மேல இடத்துக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாம. ஏண்டா இது போல சில்லற பசங்க ஏன்டா பிடிச்சாரு? ஏட்ட யோ 2 அடி போடியா. ஐயோ யோ என்னையே அடிக்கிற? இவனும் அடியா? போய் உட்காருங்கடா, உட்காருங்கடா, போங்கடா, போய் உட்காருங்கடா, உட்காருங்கடா, உட்காருங்கடா. ஏய் நான் கேட்டேன். ஐயோ நான் இவனை சொன்னேன் சார். அட்டா சார் நாங்க எந்த தப்பும் பண்ணலைங்க சார். ஏங்க சார் எங்களை இப்படி போட்டு கொடுமை பண்றீங்க? சரி போ, அப்படி போய் உட்காரு போ. போங்கடா. ஆட்டம் உட்காரு. ஏய் குத்தாச்சு உட்காரு. குத்தச்சு உட்காரு. யோ ஏட்டு சாயந்தரம் வரைக்கும் எவனுமே இந்த இடத்த விட்டு ஏந்திரக்கூடாது. எங்கன்னா யூரின் வருது பசிக்குதுன்னா கூட ஏந்திரக்கூடாது. எதா இருந்தாலும் இங்கே தான் போகணும். இன்னைக்கு மட்டும் மாமூல் வரல, இன்னைக்கு மறுகையே தான். நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வரேன், பார்த்துக்கவனுங்களா. டேய் ஐயா சொன்னது கேட்டதுல உச்சா அந்த கூட நீ அவன் மேலே பெஞ்சுக்கோ, அவன் மேலே பெஞ்சிட்டோம். இடத்த விட்டு நவுந்தீங்க கை காலை உடச்சிடுவாரு. ஒரு அடி அடிச்சாலும் இடி மாதிரி இருக்க மாட்டிருக்குது. காலைல சாப்பிட்டதெல்லாம் கால் வலியும் வந்துடும் போல. இந்த வாயை மூடிட்டு கம்முன்னு இருடா. கேன்சர் மேல திரும்பி இல்லைங்களா? சார் போதுங்க சார், பழிக்குதுங்க சார். எத்தனை அடிங்க சார் வாங்குறது? காலையில இருந்து மாத்தி வெளுத்து வாங்குறீங்களே சார். எல்லாம் அப்படி கூப்பிடாத, நானும் விசாரணை கைதி தான். என்னது விசாரணை கைதி? அப்புறம் எதுக்கு என்னை அடிச்ச? அடிக்கும் போது வலிக்குமான்னு பார்த்தேன். வலிக்குமான்னு பாத்தியா? கதறி அழுதுனா அது உன் கண்ணுக்கு தெரியலடா, காந்தாம இருக்கும். யோ என் கண்ணுக்கு அதெல்லாம் தெரியல, போலீஸ் வரதான் தெரியுது. போலீஸா? ஏய் எல்லாரும் மாத்தி அடிக்கிறாங்க. உன் பொண்டாட்டி கிட்ட கால் பண்ணி வர சொல்லு. ஏய் என் பொண்டாட்டி உன் கூட சேர்றதுக்கு முதல்லயே வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறா. உன் கூட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இருக்கிறேன்னு சொன்னா புளிஞ்சு எடுத்துருவா. உன் பொண்டாட்டி நினைச்சு சேரக்கூடாதுன்னா என் பொண்டாட்டி உன் கூட பார்த்தா செருப்பள்ளியே அடிப்பா. ஏய் போலீஸ் குச்சா உங்களை யாரும் எடுத்து என்ன நினைச்சுக்கிறீங்க? சார் ஒருத்தர் விசாரணை கைதின்னு வந்து எடுத்து வேணும்னு வெளுத்துட்டு போறா சார். என்னங்க சார் ஆளாளுக்கு அடிக்கிறீங்க? தம்பி அது மாச கடைசி இல்ல, எல்லாரும் அடிப்பான் தான். இங்க பாரு இன்னும் ஒரு நாள் டீ குடுக்குற வருவான், அவன் அடிப்பான் பாரு. எங்களை விட மோசமா மதிக்க மாட்டேங்க கொஞ்சம் கூட. என்ன அது ஏட்டு? ஏன்டா அழுகிற? அடிச்சா வலிங்க, அதுக்கு அழுக கூடாதா? அழுகாம இருந்தா இவனுக்கு அவனை அடிச்சா தாங்குறாங்கன்னு விட்டுருவாக்குடா. அழுதியில தாங்குறேன் அடிப்பாங்க, கொஞ்சம் கவனிடா. என்ன அழுக கூட சொல்லி நீ அழுகுறியாடா? அமெரிக்கா தலையா பெரிய வீரன் தான்டா நீ. என்ன வெங்காயா 2 பேரையும் ஆளையே கண்ண டைம் ஆச்சு. சாயந்தரம் ஆச்சுன்னா காசு மட்டும் கரெக்டா கேக்குறாங்க. எடுக்கணும் வாங்கடான்னு சொன்னா 2 பேரும் என்ன ஆளையா
ஆளையே காணும் வரட்டும் அவங்களுக்கு இருக்கு. ஆமாம்மா, அந்த தக்காளிக்கு வர வர லொல்லு அதிகமா ஆயிடுச்சு. வெங்காயம் என்னன்னு யாருன்னு தக்காளி காமிக்கணுமா? ஆமா, வர வர அவனுக்கு ரொம்ப தான் திமிராயிடுச்சு. கரெக்டா நேரத்துக்கு வர்றதுக்கு உங்ககிட்ட ரொம்ப சண்டை போட்டுக்கிறான்ல, இன்னைக்கு வரட்டும் அவனுக்கு இருக்கு. வா. ஏன் அப்படி மூச்சு வாங்க ஓடி வர? நடிக்க வராங்கல்ல, அவங்கள போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. அது போலீஸா? தக்காளிக்கு அப்படிதான் வேணும், ஜாலியா. கம்னு டைம் ஆகுது, எப்படி எடுக்குது நானே யோசிச்சுக்கிறேன். இதுல வேற போலீஸ் புடிச்சு போயிச்சா, எல்லாம் போச்சு இன்னைக்கு. வா. ஐயோ, இன்னும் இப்படி அடிச்சுக்கிறேன், உடம்புல வீங்கி போய்க்குது. உடம்பு வீங்குது மட்டும் தான் பார்த்தேன். உள்ள பாத்துனா கண்ணி போயிருக்குது. கம்முனுற தக்காளி. அப்பா, என் பொண்டாட்டி கூட இப்படி அடிச்சது இல்லக்கா. ஆளுக்கு போட்டு வெளுத்து வாங்குறாங்கக்கா. வழி எப்படியோ சொல்லி எனக்கு கூட்டிட்டு போக்காக்கா. நான் அப்பயே சொல்லி அனுப்புறேன்லடா, சீக்கிரமா வந்துருங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு. நேரா வீட்டுக்கு வந்து என்ன எடுத்து முடிச்சிக்கலாமா? நல்லா மாட்டிங்களா அனுப்புவீங்க, உங்களுக்கு தேவைதான் இதெல்லாம். அக்கா, எடுக்கிறதுக்கு தாக்கா மூஞ்சி எல்லாம் கட்டிட்டு கரெக்டா வந்தக்கா. அந்த கான்செப்ட் வரையிலேயே முழுத்துட்டு வந்து இடிச்சு போயிட்டு வெளுத்து வாங்குறாக்கா. என்னடா சொல்றான் அவன்? என்ன கண்டத்துல எமோஷன் ஆகி புலம்புறான், ஒன்னும் புரியல. எடுக்குதான் வந்தானா அந்த கால்ற மூஞ்சி கான்ஸ்டபிள் வந்து இவனை புஷ்டானா, வெளியூர்னு வெளுத்துட்டானா. அதுதான் இவரு இப்படி சொல்றாரு. நீ இந்த அடி வாங்குனா அப்படியே அடி வாங்காத விளையாட்டவே பேசுறியாடா? உனக்கு சூத்து வலிக்கலையாடா? நான் கார் பஷன் வாயே என் பொண்டாட்டி அடிக்கிறதோட இது கம்மி தான்டா. அம்மா தள்ளி நில்லுமா, அவங்க கூட என்ன பேசுறீங்க? சார் வர சரிப்பா, சரி நாளைக்கு வரோம். அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சு விட்ருங்க, ஸ்டேஷன்ல வந்து கொடுத்துருங்க. என்னப்பா, என்ன விஷயம்? அந்த கொம்பை யோ, இவனுக்கு என்ன டீக்கு வாங்கி கொடுத்தியா? எதுவும் வாங்கி கொடுக்காத, எதுவுமே கிடையாது. எங்கேயா பாத்துக்கிட்டேன் இந்த பொம்பளையா? சார் தக்காளி சார். சார் வெங்காயம் சார். சார் இருமா, உன்னை நான் எங்கேயோ பாத்துக்கிறேன். எங்க பாத்துக்கிறேன்? சார் தக்காளி சார். சார் வெங்காயம் சார். பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். பேசாத, நடிக்கிறான் பாரு எப்படி நாசமா மூஞ்சி. நைட்டு இவங்க 2 பேரும் அந்த மாட்டுக்கு போடுற புண்ணாக்கு அள்ளி போடியா. பசிக்குதுன்னா புண்ணாக்கு தாண்டா தின்னும். சார் நிறுத்துங்க, அடிக்காதீங்க. அவன் என்ன சொல்ல வரானே தெரியாம நீங்க மட்டும் அடிக்கிறீங்க. மோ நிறுத்துமா, திட்டு பசங்க சப்போர்ட் பண்ணி வர சால்னா மூஞ்சி. யாருமா நீ? சார் தக்காளி. என்னம்மா நீ தக்காளின்னு நீ கிடக்குற? இவனும் தான் வெறுப்பேற்றாமா. ஓ, தக்காளி அந்த சின்ன வெங்காயம். ஓ, அந்த வெங்காயம் தானே இந்த பாப்பா சூப்பரா நடிக்குமே. ஏத்தே போ, 2 டீ வாங்கிடும். நல்லா ஹார்லிக்ஸ் போட்டு வாங்கிடும். குட்டிக்கு உட்கார சேர் உட்காரு. போய் உட்காருமா, நீ உட்காருமா. சார் அவங்க அவனுங்களா? அடிக்காதீங்க சார், கேட்டுக்காதீங்க சார். என்னம்மா சேனல்ல நடிக்கிறவங்க சார். அவங்க சேனல்ல நடிக்கிறவங்களா? மூஞ்சி ஓ, நீதான் நரி இல்ல, நீதான் சின்ன தக்காளி இல்லப்பா. 2 சேனல் ஒன்னாகுதா? எதுவும் தெரியலப்பா. உங்க தனி சேனல் இல்ல, மத்த சேனல் கூட நான் வேற கம்பேர் பண்ணி பாத்து கிடக்குறேன்பா. சூப்பரா நினைக்கிறப்பா நீ. ஏத்தே இன்னொரு 2 டீ கூட 7 பூத்தியாத்தா. சார் நீங்க அச்சாலே கலங்குது. குடிச்சனா குடின்னு வந்துறேன் சார். பரவாயில்ல. சரி ஏம்பா, இவங்க 2 பேருக்கு பூஸ்டா சொல்லு. ஏம்பா மதியே சொல்லியிருந்தா உங்களை அடிச்சிட மாட்டேன். சும்மா 2 தட்டு தான் தட்டினேன். 2 தட்டா போட்டு காலையில இருந்து இது வரைக்கும் வெளுத்து போட்டு ஏட்டு நீங்க விசாரிக்க எல்லாம் சும்மா நடிக்கிறீங்க. சரிப்பா, சரி. நீங்க தக்காளி வெங்காயம் சேனல் சொல்லிட்டீங்களா? இது மட்டும் அடிக்க மாட்டேன். எப்ப வந்தாலும் தக்காளி வெங்காயம் சேனல் யூடியூப் சொல்லுப்பா. நீங்க வந்து தக்காளி வெங்காயம் இன்னும் 2 காண்டாவது இல்ல. ஆனா நீ நல்லா நடிப்பா. இன்னும் கொஞ்சம் மூஞ்சி மட்டும் அப்படி 4 விதமா காமிக்காது. எனக்கே ஒரு பாக்குறது பயமா இருக்கு. அப்ப நானு நீ நல்லாதாம்மா நடிக்கிற. ஏமா நீ பொம்பளையா இருக்கிற. சரி, நீ நல்லாதாம்மா நடிக்கிற. ஏட்டே எல்லாம் கேன்சல். சரிப்பா, போயிட்டு பத்திரமா டெய்லி வீடியோ 2 மணிக்கு போட்டுருங்க மறக்காம. போயிட்டு வாங்க. போ. வணக்கம் தக்காளி ஃபேமிலிஸ். நிறைய பேர் என்ன நேர்ல பார்த்து அந்த சேனல் உங்களுதா, இதான் அந்த சேனலா அப்படின்னு கேக்குறீங்க. எங்க சேனல் தக்காளி வெங்காயம் மட்டும்தான். வேற எந்த சேனலும் எங்க சேனல் இல்ல. தக்காளி வெங்காயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பாருங்க சேனல் தக்காளி. சிரிச்சு நீங்க காலி.